10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.4 இரண்டாவது கணக்கு பார்க்குறோம். கீழ்கண்ட கோவைகளுக்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க. அப்போ இந்த இடத்துல 4 சப்டிவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. விளக்கப்பட்ட மதிப்பு எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு விகிதமுறு கோவை அப்படின்னா அதனுடைய பொது வடிவமானது P/X/Q இருக்கும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையை எளிய வடிவில் எழுதணும். எளிய வடிவில் எழுதிட்டு எந்த ஒரு மெய் மதிப்பிற்கு அந்த விகிதமுறு கோவையானது வரையறுக்க இயலாதோ அம்மதிப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையின் விளக்கப்பட்ட மதிப்பு ஆகும். அப்ப இந்த விளக்கப்பட்ட மதிப்பு நம்ம எந்த நிபந்தனையிலிருந்து கணக்கிடுவோம் அப்படின்னா Q(x) = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு விளக்கப்பட்ட மதிப்பு கணக்கிடுவோம். அதாவது இது ஒரு பின்னத்துல இருக்கிறதுனால டினாமினேட்டர் மதிப்பானது எம் மதிப்பு கொடுக்கறப்ப 0 ஆகுதோ அந்த மதிப்பு நமக்கு விளக்கப்பட்ட மதிப்பு. அப்ப Q(x) = 0ன்னு எடுத்துக்கிட்டா மதிப்பு என்னன்னு நம்ம கணக்கிடலாம். முதல் சப்டிவிஷன்ல y/y² - 25ன்னு கொடுத்திருக்குது. எந்த ஒரு மெய் மதிப்பிற்கு இந்த விகிதமுறு கோவையானது வரையறுக்க இயலாது அப்படின்னு கணக்கிடணும். டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது அப்படிங்கிறப்ப நம்ம டினாமினேட்டர் 0ன்னு எடுத்துக்கிட்டு மதிப்பு கணக்கிடணும். அப்போ y/y² - 25 என்ற கோவையானது y² - 25 டினாமினேட்டரோட மதிப்பு 0வா இருந்ததுன்னா வரையறுக்க இயலாது எனும்போது வரையறுக்க இயலாததாகிறது. இப்போ 0 வரக்கூடாது. அப்போ 0 வரக்கூடாதுன்னா அந்த டினாமினேட்டரை 0ன்னு எடுத்துக்கிட்டு தான் மதிப்பு கணக்கிட போகிறோம். y² = -25 வலது பக்கம் போகிறப்ப +25 ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம். y²க்கு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப y, 25க்கு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 5, வர்க்கமூலம் எடுக்கிறப்ப +or- கொடுப்போம். அப்போ மதிப்பானது +or-5. therefore விளக்கப்பட்ட மதிப்பானது -5 மற்றும் +5. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவை t/t² - 5t + 6. இந்த விகிதமுறு கோவையை முதல்ல எளிய வடிவில் மாற்றி எழுதிக்கலாம். அப்படி எளிய வடிவில் எழுதுறோம் அப்படின்னா டினாமினேட்டரை முதல்ல சுருக்கிக்கலாம். டினாமினேட்டர் எப்படி சுருக்கிக்கலாம்? t/, அது ஒரு இருபடி சமன்பாடா இருக்கு, காரணிப்படுத்தலாம். t² கெழுவானது 1, மாறிலி உறுப்பு 6ன்னு இருக்கு. 1 × 6 6. ரெண்டு எண்களை பெருக்கிறப்ப 6 வரணும், கூட்டுறப்ப -5. 2 3 6 கூட்டுறப்ப -5ங்கிறதுனால ரெண்டுக்குமே மைனஸ் குறி கொடுத்துக்கலாம். அப்போ t - 2 × t - 3ன்னு இதை காரணிப்படுத்தி எழுதியிருக்கிறோம். t/t² - 5t + 6 என்ற கோவையானது t - 5t t² - 5t + 6 = 0வில் வரையறுக்க இயலாததாகிறது. இந்த t² - 5t + 0 அப்படிங்கிறத தான் நம்ம எப்படி பிரித்து எழுதியிருக்கிறோம் காரணிப்படுத்தி t - 2 × t - 3 = 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ t - 2 = 0 மற்றும் t - 3 = 0 எனும் பொழுது t = 2, t = 3ன்னு நமக்கு மதிப்புகள் கிடைக்குது. therefore விளக்கப்பட்ட மதிப்புகள் முறையே விளக்கப்பட்ட மதிப்புகள் tக்கு 2 3 கொடுக்கறப்ப வரையறுக்க இயலாது. மூன்றாவது சப்டிவிஷன்ல இருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது x² + 6x + 8 x² + x - 2.
இந்த விகிதமுறு கோவையானது நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டர்லையும் சரி இருபடி சமன்பாடாக இருக்கிறதுனால அதை காரணிப்படுத்திக்கலாம். நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் 1, மாறிலி உறுப்பு 8, 1 பெருக்கல் 8 8, எக்ஸின் கீழுவானது 6. எப்படி பிரிச்சுக்கலாம்? 4 2 8, ரெண்டுமே ப்ளஸ் குறிங்கிறதுனால ரெண்டுக்குமே ப்ளஸ் குறி கொடுத்துடலாம். எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 பை டினாமினேட்டரில் காரணிப்படுத்தலாம். எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் 1, மாறிலி உறுப்பு -2, 1 பெருக்கல் -2 -2, ஓ2 2ன்னு எடுத்துக்கலாம். கூட்டுறப்ப +1ன்னு வரணும். அப்போ 2க்கு ப்ளஸ் குறி 1க்கு மைனஸ் குறியும் கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் -1 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும். இதை எளிய வடிவில் எழுதுகிறப்ப எக்ஸ் ப்ளஸ் 4 பை எக்ஸ் -1 ஆகும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 பை எக்ஸ் -1 என்பது எந்த ஒரு எண்ணிற்கு வரையறுக்க இயலாதுன்னு பார்த்துட்டோம்னா டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் 4 பை எக்ஸ் -1 என்பது எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0 எனும்போது வரையறுக்க இயலாததாகிறது. எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் விளக்கப்பட்ட மதிப்பு 1. அடுத்து நான்காவது சப்டிவிஷன். நான்காவது சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது எக்ஸ் கியூப் -27 பை எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x. இந்த விகிதமுறு கோவையை எளிய வடிவில் மாற்றி எழுதலாம். நியூமரேட்டரில் நம்ம டைரெக்டாக ஃபார்முலா பயன்படுத்தலாம். எக்ஸ் கியூப் -27, எக்ஸ் கியூப் -27 எக்ஸ் கியூபு -27 3 கியூபுன்னு எழுதலாம். டினாமினேட்டரில் ஒரு எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் எடுத்துட்டோம்னா மீதி ஒரு எக்ஸு -6. டைரெக்டாக நியூமரேட்டரில் ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். ஏ கியூப் மைனஸ் பி கியூபுங்கிறப்ப ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். டினாமினேட்டரில் காரணிப்படுத்தலாம். எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் 1, மாறிலி உறுப்பு -4 அப்படிங்கிறப்ப 1 பெருக்கல் -6 -6. இரண்டு எண்களை பெருக்கிறப்ப -6, கூட்டுறப்ப 1ன்னு வரணும். எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்? 2 பெருக்கல் 3, 3க்கு ப்ளஸ் குறியும் 2க்கு மைனஸ் குறியும் கொடுக்கலாம். நியூமரேட்டரில் ஃபார்முலாவை பயன்படுத்துகிறப்ப எக்ஸ் -3 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி 3 பெருக்கல் எக்ஸ் 3x ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 3 ஸ்கொயர் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். காரணிப்படுத்தியிருக்கிறோம். எக்ஸ் -2 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் -3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் -2 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 3. இரண்டு எண்களை எடுத்துட்டு பெருக்கிறப்ப 9ம் கூட்டுறப்ப 3 வரணும்னா ஓர் 9 வரும், அல்லது 3 பெருக்கல் 3 9ன்னு வரும். பெருக்கிறப்ப 9 வருது, ஆனால் கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 வராது. இப்போ இது ஒரு மெய்யெண்ணா இருக்காது. அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 அப்படிங்கிற இருபடி சமன்பாட்டை நம்ம காரணிப்படுத்தலை. அது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா எதுவுமே நமக்கு கேன்சல் ஆகலை, நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும். இதுதான் எளிய வடிவம். அப்போ இந்த எளிய வடிவம் எந்த ஒரு மெய் மதிப்பிற்கு வரையறுக்க இயலாதுன்னு பார்க்குறப்ப டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் -2 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 வில் வரையறுக்க இயலாததாகிறது. அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் -2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ங்கிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒரு மதிப்பு, -2 வலது பக்கம் போகிறப்ப +2, +3 வலது பக்கம் போகிறப்ப -3. தேர்ஃபோர் விளக்கப்பட்ட மதிப்புகள் 0, 2, -3 இந்த எண்களை கொடுக்குறப்ப நமக்கு வரையறுக்க இயலாததாக இருக்கும். தேங்க்யூ.